பிரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. இன்னைக்கான டாபிக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கர்த்தர் என்ன இன்னைக்கு வியாதியஸ்தர்களை பற்றி பேச சொல்லியிருக்கிறாருங்க. அதனால் நம்ம சரீர பலவீனத்தை குறித்து நம்ம பார்க்கலாங்க. சரீர பலவீனனால நிறைய பேர் என்ன தெரியுமா யோசிக்குவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பாவம் செய்கிறோமோ அதனால தான் கர்த்தர் எங்களை இப்படி தண்டிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய மத்தியில் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க எனக்கு இது மாதிரி வியாதி இருக்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படி அவங்க வேதத்தின் படியும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஜெபிச்சுட்டு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க டக்குன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ இந்த பாவத்தில் இருக்கிற, இந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பினாயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டுடுவாங்க டக்குன்ட்டு. இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் வியாதியஸ்தர்களை பார்த்து எப்படி பேசினாரு, என்ன மாதிரி உங்களுக்கு தைரியம் சொல்ல போகிறாருன்ட்டு வேதத்தின் படி நம்ம பார்க்கலாம். சரி, நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எருசலேமில் பெதஸ்தான்ட்டு ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தில் தூதன் தண்ணியை கலக்கி விட்டாக்கா, அங்கே யாரெல்லாம் வியாதியஸ்தர், எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சரி, அந்த தண்ணியில் இறங்கின உடனே அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், அதாவது வியாதியிலேருந்து ஒரு சுகம் வந்துடும்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வராரு. இயேசு கிறிஸ்து யாரை தெரியுமா பார்க்குறாரு, 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற ஒருத்தரை பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா கேட்குறாரு, நீ இந்த வியாதியிலேருந்து குணமாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து கேட்ட உடனே அந்த மனுஷன் சொன்ன ஆன்சர் என்ன தெரியுமா, இல்லை ஆண்டவரே, நான் அந்த குளத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே என்னை வேற யாரையாச்சும் தள்ளி விட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் கூட இந்த மாதிரி தான் ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்ட்டுனாக்கா, நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஆவலாக தான் இருக்கிறேன், நான் வார்த்தையை கேட்குறதுக்கு ஆவலாக தான் இருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கர்த்தாவே, என்னை யார் சர்ச்சுக்கு கூட்டு போகிறதுக்கு இல்லை, என்ன இந்த மாதிரி ரீசன் சொன்ன உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ உன் படுக்கையை விட்டு எழுந்து நட, அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளே, முதலாவது உங்கள்கிட்ட கர்த்தர் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு, உங்களுடைய வியாதியிலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, நீங்கள் சுகமாகணும்னு நீங்கள் விரும்புனீங்கனாக்கா கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். சரி, 1 by 1 நம்ம பார்க்கலாம். 3 பாயிண்ட் தாங்க. ஃபஸ்ட்டு என்னன்ட்டுனாக்கா, கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்கிறாரு. மகனே மகளே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாதியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. டாக்டர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸுங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ யாராக இருந்தாலும் சரி, ஒரு வியாதி வந்த உடனே 4 பேர் பயம் காட்டுறவங்க தான் இருப்பாங்க. உனக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வியாதி வந்தவங்க அவங்க இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறாங்கன்ட்டுலாம் உங்களை இந்த மாதிரி சொல்லி உங்களை பயம் காட்டுக்குவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பயப்படாதேன்றாரு. இந்த வார்த்தை ஜனங்க நம்ம அப்பா அம்மா கூட சொல்ல மாட்டாங்க, நம்ம கூட பிறந்து கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, மகனே மகளே, நீங்கள் அந்த வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டர் இந்த மாதிரி இந்த 6 months இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் கொடுக்குற மாதிரி கொடுக்குவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்கன்ட்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது என்னன்ட்டுனாக்கா, திகையாதே, கலங்காதே. இந்த வியாதியை பார்த்த உடனே என்ன தெரியுமா செஞ்சிருவாங்க, சில பேர் அழுதுடுவாங்க, ஐயோ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, அழாதீங்க மகனே மகளே, அழாதீங்கப்பா. யாராக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன தெரியுமா, நான் உன் தேவன், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது உங்களுக்கு புரியுதுங்களா? யாராச்சும் உங்களுடைய வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் அவங்கள போய் பார்க்கறதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க, அதாவது இப்போ இன்ஜெக்ஷன் போட்டோம் இல்லை ட்ரிப்ஸ் போட்டால் கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போகும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா, உங்கள் அண்ணா வந்திருக்கிறான், உங்கள் அப்பா அம்மா வந்துக்கிறாங்க, உங்கள் தம்பி வந்துக்கிறாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்துக்கிறாங்கன்ட்டு சொல்லுவாங்க தான் நான் பேஷண்ட்டுக்கிட்ட. அந்த மாதிரி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் என்னன்ட்டுனாக்கா, உன்னுடைய தேவன் வந்திருக்கிறப்பா, என்னை பாருப்பா அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, தேவன் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரா, நானே உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்,
என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்ட்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து உங்களை பலப்படுத்த போறாரு. டாக்டர் கொடுக்காத பலத்தை, இன்ஜெக்ஷன் கொடுக்காத பலத்தை, மாத்திரை கொடுக்காத பலத்தை என் தேவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அதே போல வந்து நீதியின் வலது கருத்தினால் தாங்க போறாராமா. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 நாள் அட்மிட் பண்ணுறேன்னு சொன்னாக்கா அந்த 2 நாள் ஆயிட்டு பிறகு இந்த பெட்டு சார்ஜ் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி கர்த்தர் வந்து நம்மளை வந்து பிறந்ததுலேருந்து சுமந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி வியாதி வந்தாலும் சுமப்பாரு, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சுமப்பாருங்க. நீங்கள் வந்து பயந்துட்டு இருக்கீங்களா, கலங்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கர்த்தரெல்லாம் மீண்டு கொண்டு வர முடியுங்க. நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணுங்க. நீங்கள் பயத்தையும் சரி, அந்த கலக்கத்தையும் சரி, எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் வந்து ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் வந்து ஒரு நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்கிறாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அதுக்கான வார்த்தை எங்கன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்ட்டு. இப்போ ஒரு சோதனைன்ட்டு ஒன்று வருது பாருங்க. இப்போ வந்து வியாதியில் இருக்கிறவங்க வந்து எப்படி தெரியுமா, அந்த வியாதியை இப்போ உடம்புல வந்து இப்போ எனக்கு இங்கே ஒரு சின்ன கீரல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீரலையே நான் பார்த்துன்னு இருக்குவேன். இந்த கீரல் வந்து செப்டிக் ஆகுமா, இந்த கீரல் வந்து இப்போ எப்போ வந்து க்யூர் ஆகும், இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு கீரலே நம்ம பார்த்துன்னு இருக்குவோம். அந்த கீரலை விட்டு வெளியே வாங்க. அந்த கீரலை விட்டு உங்கள் கண்ணை வந்து கர்த்தருடைய வார்த்தையிலையோ உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஆத்மா மேலேயோ வைங்க. ஏன்னா மனிதனுடைய சரீரம் வந்து அழிந்து போங்க, ஒரு நாள் அழிந்து போங்க. அதனால நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்களுக்கு நீங்கள் பலப்படுத்துங்க. ஏன்னா ஆத்மா தான் எப்பவுமே சோர்வடையும், ஆத்மா தான் எப்பவுமே பயம் கொடுக்கும். அதனால நீங்கள் ஆத்மாவில் வந்து பலப்படுங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, நீங்கள் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, பயம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாக்கா நல்லா இருக்கிற மனுஷனை கூட அது உள்ளுக்குள்ளே சாகடிக்க செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது தானேங்க? எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து உங்களை மீட்டு கொண்டு வர முடியும். உங்களுக்கு வந்து விசுவாசம் வேணும், அதே போல் வந்து கர்த்தருடைய வேதமும் வேணுங்க. சரி, 2வது ஆயிடுச்சு. 3வது வந்து என்ன நீங்கள் கேட்டிங்கனாக்கா, பலன். கர்த்தருடைய பலன் வந்து பூரணமாக உங்களுக்கு விளக்க போதாங்க. எங்கன்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்ட்டு பவுல் சொல்கிறாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் வந்து இப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்கு வந்து சரீர பலவீனம் வந்தாக்கா கர்த்தர் வந்து எனக்கு குணமாக்குவார், அதுலேயே நான் மேன்மை பாராட்டுவேன், கர்த்தர் வந்து எனக்கு அற்புதத்தை செய்வாருன்ட்டு நான் அதிலே மேன்மை பாராட்டுவேன்ட்டு பவுல் சொல்கிறாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி சரீர பலவீனம் வந்திருக்கு, ஆனாலும் என்னுடைய தேவன் என்னை குணமாக்குவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட சாட்சியாக இருக்கும் இல்லை? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பலவீன நேரத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குமா. கர்த்தர் செய்கிற ஒரு மிராக்கலாக அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பலம் அங்கே இருக்குது. வார்த்தை வந்து அப்படி தான் இருக்குது. பலம் எப்படி இருக்கும், அங்கே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பலம் எப்படி இருக்கும் நீங்களும் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மாறும், எப்பேற்பட்ட சரீர பலம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களை விட்டு போகுதுங்க. கர்த்தருடைய பலம் பூரணமாய் உங்கள் மேலே வரப்போதுங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? சரி, நீங்கள் வந்து இந்நாள் வரைக்கும் எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கீங்க? உங்களோட சரீர பலவீனத்தை பார்த்து தானே. உங்களோட ஜனங்க வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை பார்த்து தானே நீங்கள் கேட்டு கேட்டு பேஜாராக வரீங்க. இந்த மாதிரி யோபை பார்த்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கோ யார் யார் சொன்னாங்களோ ரெட்டத்தனியான பலன் வந்தோடனே எல்லாமே மாறிடுச்சு தானே. அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பெரிய காரணம், ஒரு பெரிய பெரிய திட்டங்களை வந்து கர்த்தர் உங்களை மேலே வைத்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இந்த சின்ன சின்ன சரீர பலவீனங்களை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? உங்கள் மேலே கர்த்தர் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். முதலாவது நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இந்நாள் வரைக்கப்பட்ட கஷ்டத்துக்கும் சரி, இந்நாள் வரைக்கப்பட்ட கண்ணீருக்கும் சரி ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாத்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானிங்க. கண்டிப்பா கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை இன்னைக்கு கொடுக்க போறாருங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நான் நினைக்கிறேங்க. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பயப்படாதீங்க. அதே போல் இரண்டாவது வந்து என்ன நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சோதனையில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சரீரத்தை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. என்ன மாதிரி வியாதியாக இருந்தாலும் சரி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். மூணாவது வந்து என்ன நீங்கள் கேட்டிங்கனாக்கா,
பலவீன நேரத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய பலன் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. இது 3 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.